சர்வசக்திக்கு என் வணக்கம். ஹார ஜோதிடம், திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த ஏடு தமிழ் ஜோதிடம். ஒரு பக்கத்தில் நமக்கு எல்லா பலன்களையுமே அமைந்துள்ளது. 240 எழுத்துக்குள்ளே அவங்கவுங்க தலை எழுத்து அத்தனையுமே அமைந்துள்ளது. அவர்களுடைய பெயர் பிரகாரம் எல்லாமே 240 எழுத்துக்குள்ள, 9 கிரகத்துள்ள, 20 நட்சத்திரத்துக்குள்ள எல்லாம் அடங்கிருச்சு. ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மாணிக்கம் போல, முத்துக்கள் போல, வைரங்கள் போல நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் ஜாதகம் என்பது 12 ஸ்தானத்துக்கும் நவக்கிரக 9க்கும் சொல்லப்பட்டு வருகின்றேன். திருவளம் என்ற சொல்லுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 5, 5, 4, 7 இதெல்லாம் கூட்டாக 29. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி 2. அப்போ திருவளம் என்ற சொல்லுக்கு விதியன் 2. அப்போ திருவளம் என்ற சொல்லுக்கு 2ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. அது திருவளம் எந்த அடிப்படையில் எந்த அர்த்தத்தை கொண்டு வருகிறது என்பதால் தெரியவில்லை எனக்கு. அது ஒரு ஏட்டில் இருந்தது. அடுத்ததாக எழுத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 4, 8, 4, 9 இதையெல்லாம் கூட்டாக 25. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 7. அப்போ திருவளம் எழுத்து என்று சொல்லுக்கு விதியின் 7. எழுத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 4, 8, 4, 9 இதையெல்லாம் கூட்டாக 25. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 7. எழுத்து என்று சொல்லக்கூடியது 7ஆம் எழுத்து பலனாக நமக்கு தமிழுக்கு நடந்து கொண்டு வருகிறது. தமிழ் எழுத்து அப்படிங்கிறது தமிழுக்கு 7ஆம் எழுத்து பலன். திருமண ஸ்தானத்தில், கலத்திர ஸ்தானத்தில், கூட்டணி ஸ்தானத்தில் வருகின்றது. அடுத்ததாக வாழ்த்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 3, 3, 4, 9 இதையெல்லாம் கூட்டாக 19. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீறி 1. பாருங்கள், வாழ்த்து என்று சொல் 1ஆம் இடத்தில் வருகிறது. வாழ்த்து என்று சொல்ல முதியவர்கள், மிகப்பெரியவர்கள், மிகப்பெரிய வாழ்ந்தவர்கள், மிக பாசுக்கள், முதல்வர்கள், இவர்கள்லாம் ஒரு ஆசிரியர், இவர்கள்லாம் வாழ்த்தக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். அவர்கள் வாழ்த்தினாதான் புண்ணியம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பேரு கிடைக்கும். எல்லா மக்களும் வாழ்த்துறது அது அப்படி ஒன்றும் நடைமுறைக்கு ஒத்து வராது. பெரிய மாசுக்கள், பெரிய நிறுவனங்கள், முதலாளிகள், வாழ்ந்தவர்கள், நல்ல அறிவாளிகள், அறிவில் சிறந்தவர்கள் வாழ்த்த வேண்டும். அப்போ தான் அது அவர்களுக்கு பெருமை கிடைக்கும். அதனால் வாழ்த்து என்பது நல்ல பெரியவர்கள், வாழ்ந்தவர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் வாழ்த்த வேண்டும். அப்படி வாழ்த்தினாதான் அவர்களுக்கு வாழ்த்துக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். மக்கள் சேர்ந்து வாழ்த்துறது ஒரு புண்ணியம் கிடையாது. ஆனால் வாழ்த்து என்று சொல்ல அந்த எழுத்துக்களே உங்களை வாழ்த்தி கொண்டு வருகிறது. அதனால் மிக ஆசிரியராக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, வாழ்த்துறது புண்ணியம் இல்லை. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா வாழ்த்து என்று சொல்லுங்கிறது ஜாதக அடிப்படையை வார்த்தை அடிப்படைகள் அவர்களை வாழ்த்தி கொண்டு வருகிறது. அதான் வாழ்த்து. அது கடவுள் வாழ்த்துன்னு சொல்லலாம். ஆனால் நான் பொதுவாக வாழ்த்துன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வாழ்த்துக்கு விதியின் 1. வாழ்த்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 3, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 19. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 1. அப்போ வாழ்த்து என்று சொல்லுக்கு விதியின் 1. அடுத்ததாக பெயருக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 2, 9 இதெல்லாம் கூட்டாக 14. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5. அப்போ ஒரு மனிதனுடைய பெயர் 5ஆம் இடத்தில் இருந்தே தோன்றுகிறது. ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னாக்க அந்த 5ஆம் எழுத்து மூலமாகத்தான் பெயர் வருகிறது. அப்போ தான் பெற்றோர்கள் நாவில் துடித்து இவனுக்கு இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுகின்றது தமிழ் ஏடுகள். இந்த தமிழ் எழுத்துக்கள் இவனுக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லுது 5ஆம் இடம். அதனால தான் அந்த தாய் தந்தை வச்ச பேரை தாய் தந்தை நாவிலையோ மற்ற உறவினர்கள் நாவிலையோ இந்த பேர் உன் மகனுக்கு வைக்கலாம், மகளுக்கு வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடங்கிறது பேர் ஸ்தானம், பேர் வைக்கக்கூடிய இடம். ஆனால் பெயருக்கு 3 எழுத்து.
அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணும் 3, 2, 9 இதெல்லாம் கூட்டாக 14. அது கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 5. அப்போ பெயர் வைக்கணும் அப்படின்னா 5ஆம் எழுத்து மூலமாக தான் பெயர்கள் நமக்கு தோன்றுகிறது. அந்த 5ஆம் இடம் தான் பெயர் வைக்கணும். அந்த பெயருக்கு தகுந்த அவனுக்கு வந்து வாழ்வு கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய இடமே 5ஆம் இடம் தான். அடுத்ததாக நான்மறைவனுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணி தான் 6, 6, 1, 8, 6, 6 இதெல்லாம் கூட்டாக 33. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 6. நான்மறைவன் என்று சொல்லுக்கு விதியின் 6. அடுத்ததாக வந்து ஊக்கம் என்ற சொல்லுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 7, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 7. அப்போ ஊக்கம் என்று சொல்லுக்கு வந்து விதியின் 7. ஊக்கம் என்றால் ரொம்ப ஊக்கமாக இருக்குது பிள்ளைகள், குழந்தை பிள்ளை ரொம்ப ஊக்கமாக இருக்குது, தெளிவாக இருக்கிறதுக்கு தான் ஊக்கம்னு பேர். நல்லா ஊக்கமாக படிப்பான், பிள்ளைங்க நல்லா ஊக்கமாக வளர்ச்சியடையுது அப்படிங்கிற இடம் தான் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்து வந்து சுப கிரகங்கள், பெண்களுக்கு பெண்கள் கிரகம், ஆண்களுக்கு ஆண் கிரகம் இங்கே இருந்தால் தான் ஊக்கமாக பிள்ளைகள் வளர்வார்கள், ஊக்கமாக படிப்பார்கள். அடுத்ததாக வந்து சான்றோருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணும் 1, 6, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 20 மீதி 2. அந்த கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 2. அப்போ சான்றோருக்கு வந்து விதியின் 2ஆம் இடம். சான்றோருக்கு விதியின் 2. 2ஆம் இடம் சான்றோர்னா அந்த காலத்தில் உள்ளவங்க சான்றோர்னா மிகப்பெரிய திறமைசாலிகள், பெரிய நிபுணர்கள், வல்லுநர்கள், பாடகர்கள், அவங்க தான் சான்றோர்கள். தலையெழுத்தை எழுதி வச்சுட்டு போனாங்க, அவங்க தான் சான்றோர்கள், குருமார்கள். அப்போ சான்றோர் என்ற வார்த்தைக்கு வந்து 2ஆம் இடம். அவங்க வாக்கு சான்றல் என்ன ஏற்படுதோ அதுதான், அதான் சான்றோருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 6, 4, 9 இதெல்லாம் கூட்டாக்க 20. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 2. அப்போ சான்றோருக்கு வந்து விதியின் 2. அடுத்ததாக வந்து அறத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 8, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இடம்தான் 7ஆம் இடம். அறத்தோடு வாழ வேண்டும், பாவங்கள் செய்யாமல் தர்மத்துடன் வாழ வேண்டும், மெய் உணர்வோடு வாழ வேண்டும் என்பதுதான் அறம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அறம் என்பது மிகப்பெரிய தெளிவானது, மிக அறிவில் சிறந்தது, அதான் அறத்துக்கு நிறையா வார்த்தைகள் உண்டு. அதனால் வந்து அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது ஏதோ ஒரு வேலையோ ஒரு தொழிலையோ அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லக்கூடிய வார்த்தை அறம் வந்து 7ஆம் இடம். அறத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கையிடம் 1, 8, 7 எல்லாம் கூட்டாக்க 16. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 7. அப்போ அறத்துடைய விதியின் 7. அடுத்ததாக வந்து செயலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணி தான் 6, 2, 1 இதெல்லாம் கூட்டாக்க 9 தான். 9ஆம் இடம் தான் செயல் என்பது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுங்களா? அந்த 9ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்துட்டாக்க மிகப்பெரிய பாக்கியசாலின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் 9ஆம் இடம். அதனால் வந்து செயல் என்பது 9ஆம் இடம். அடுத்ததாக வந்து இன்றோர் இன்றைக்கி வாழக்கூடியவனை தான் சொல்கிறேன் நான். பிறக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்றோர் தான், இன்றோருக்கு சேர்ந்தோம். அப்போ இன்றோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 2, 6, 4, 9 இதையெல்லாம் கூட்டாக 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போது இன்றோருக்கு வந்து விதியின் 3வது தப்பனாக வருகின்றது. இன்றோர் இன்றைக்கி வாழக்கூடியவன், இன்னைக்கு பிறக்கக்கூடியவன், அது எப்போ ஆனாலும் சரி அதான் அந்த வார்த்தைகள். இன்றோர் தான், இன்றோர்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றோருக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலே 2, 6, 4, 9 எல்லாம் கூட்டாக 21. அதோடைய கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போ இன்றோர். முன் என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 6 அதெல்லாம் கூட்டாக 9 தான். அப்போது முன் என்று சொல்லுக்கு வந்து விதியின் 9. அடுத்ததாக பின்னுக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 6 இதெல்லாம் கூட்டாக 7. பின் 7, முன் 9. பார்த்தீங்களா, முன் 9, பின் 7. அப்படி இந்த ஜாதக பலன் போது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது.
அதனால் வந்து தமிழுக்கு 240 எழுத்து, அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அவைகளை வார்த்தை அடிப்படையில் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி. காரக ஜோதிடம், திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி, வணக்கம்.